முத்துவும் மீனாவும் பார்த்துட்டிங்கன்னா வாங்கின கடனை அடைக்கிறதுக்கோசம் பார்த்திங்களாண்ணா தன்னோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அது மூலமாக கடத்தெல்லாம் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரோகிணி வித்யா எப்படி திருந்தினாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கோசம் அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபடுறாங்க. காரணத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க பார்த்திங்களாண்ணா வக்கீல் காசு கொடுத்ததுனால தான் வித்யா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சிடுறாங்க. இதுக்கடையில் பார்த்திங்கன்னா சித்தி கால் பண்ணி நீ காசு கொடுக்கலன்னா நான் அவனோட பணத்தை உங்கள் வீட்டு வாசலில் போட்டு போயிடுவேன், அப்புறம் நீ தான் போலீஸில் மாட்டுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இதை கேட்ட ரோகிணி பார்த்திங்கன்னா ரொம்பவே பயத்துக்குள்ளாகிறாங்க. பயத்துக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்களாண்ணா காசு எப்படியான புரட்டுமேன்னு சொல்லிட்டு வித்யா வாங்கின காசு எப்படின்னு திருடி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நேராக அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனவங்க பார்த்திங்கன்னா நைஸாக பேசி அவங்களுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி இது பண்ணி அவங்க உள்ளே போன நேரம் பார்த்திங்கன்னா பீரோவை திறந்து காசு எடுத்துடுறாங்க. எடுத்தவங்க பார்த்திங்கன்னா நேராக சிட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு சித்தி பார்த்திங்கன்னா ஓகே காசு கொடுத்துடல, நான் இனிமேல் அவனை பார்த்துக்கிறேன், மேற்கொண்டு எதனா ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு காசு வேணும்னா நான் கேட்பேன், ஃபோன் பண்ண எடு, காசு அப்படி கொடுக்கலன்னா நான் கண்டிப்பாக நான் சொன்னதை செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுருவீங்க அப்படியெல்லாம் பண்ணுறாத, சரி நான் எப்படியோ ஒன்று முடிஞ்ச அளவுக்கு காசு ரெடி பண்ணி வைக்கிறேன், அவனை எப்படியாலும் குணப்படுத்தி அவனை எங்கன்னா கண்களான இடத்துல கொண்டு போய் விட்டுரு, என் பக்கமே வரக்கூடாது அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு சிட்டி சரின்னு சொல்லிட்டு காசை வாங்கின பின்னாடி ரோகிணி அமுச்சு விட்றாங்க. ரோகிணி அமுச்சு விட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா சரி ரோகிணி காசு கொடுத்துட்டா நான் இப்போ வேணால் வெளியே போட்டுமா அப்படின்ற மாதிரி பிஏ கேட்குறாங்க. அதுக்கு இரு இப்போ உன்னை வச்சு தான் இனிமேல் காசு நிறைய அவகிட்ட கறக்கணும், நீ வேறு அவனை எவ்வளோ கேட்டாலும் தருவான்ற மாதிரி சொல்லிட்டேன், அவகிட்டேருந்து இன்னும் கறக்க வேண்டியது நிறைய இருக்குது, நான் அதில் உனக்கும் ஒரு பங்கு தரேன், நீ இங்கேயே என் கூடவே இருந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட பிஏ சரி என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு இன்னும் நிறைய காசு கறக்கலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.